தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை புறநகர் பள்ளி கல்லூரி அருகில 5250 கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கஞ்சா, போதை சாக்லேட் போன்ற போதைப் பொருட்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயுமே சென்னை புறநகர் பகுதிகளிலேயும் உள்ள பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில அதிகரித்திருப்பது ஏன் என்ற கேள்வி சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில எழுந்திருக்கு. குறிப்பா சென்னை புறநகர்ல ஜூலை 26 அன்று நடத்தப்பட்ட சோதனையில கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டுகளுடன் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 7 பேரும் மாணவர்கள்னு தாம்பரம் மாநகர காவல்துறை தெரிவிச்சிருக்கிறது மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கல்வி நிலையங்களுக்கு அருகில பெட்டிக்கடை நடத்தி வந்த நபரிடமிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் சொல்லியிருக்கிறாரு. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில கஞ்சா சாக்லேட்டுகள் பிடிபடுவது மிக அபாயகரமானதுன்னு சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் எச்சரிக்கிறாங்க. சென்னை புறநகர்ல மாணவர்கள் மத்தியில போதை பழக்கம் அதிகரிக்கிறதா, தொடர் சோதனை நடத்தியும் கட்டுப்படுத்த முடியாதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்படுது. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பொத்தேரி, காட்டாங்குளத்தூர், மறைமலை நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த ஜூலை 26 அன்று மிக பெரிய அளவுல சோதனை நடவடிக்கை ஒன்றை காவல்துறை மேற்கொண்டது. காவல் உதவி ஆணையர், 5 காவல் ஆய்வாளர்கள், 20 காவல் உதவி ஆய்வாளர்கள், 60 காவலர்கள் அடங்கிய பல்வேறு குழுக்கள் மூலம் சோதனை நடத்தப்பட்டதா தாம்பரம் காவல் ஆணையரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்புல சொல்லப்படுது. குறிப்பா 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடந்த இந்த சோதனையில 5 அடுக்குமாடி குடியிருப்புகள், 2 தனி வீடுகள், ஒரு பான் கடை, 2 பெட்டி கடைகள், ஒரு காப்பி கடை, ஒரு சாலையோர கடை உள்ளிட்டவையும் அடங்கும்னு காவல்துறை தெரிவிச்சிருக்கு. இந்த சோதனையில 166 கிராம் கஞ்சா, 5250 கஞ்சா சாக்லேட்டுகள், புகைப்பிடிப்பதற்கு பயன்படும் ஹூக்கா, புகையிலை பொருட்கள், 10 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சோதனையில 7 கல்லூரி மாணவர்கள் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மாணவர்கள் எல்லோருமே 2ஆம் ஆண்டு பிடெக் கணினி அறிவியல், 4ஆம் ஆண்டு பிடெக் படிச்சுட்டு வரதா தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் தெரிவிச்சிருக்கு. இவங்க மேல மறைமலை நகர் காவல் நிலையத்துல போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கஞ்சா, போதை சாக்லேட் வர்த்தகம் சென்னை புறநகர்ல அதிகரித்திருப்பது ஏன் என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு. போதைப் பொருள் தொடர்பாக கிடைத்த சில ரகசிய தகவலின் அடிப்படையில இந்த சோதனை நடத்தப்பட்டதா தாம்பரம் மாநகர ஆணையர் அபின் தினேஷ் மொடக் தெரிவிச்சிருக்கிறார். நடப்பு ஆண்டுல மட்டும் 350க்கும் அதிகமானோரை போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கையில கைது செய்திருப்பதா சொல்ற காவல் ஆணையர், இவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட சுமார் 1200 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சென்னை புறநகர்ல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் இந்த சோதனையை காவல்துறை நடத்தியிருக்கு. இங்க இருக்கிற கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாடு மட்டுமில்லாம வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள்ல இருந்தும் படிப்பதற்கு ஏராளமான மாணவர்கள் வராங்க. இவங்க கல்வி வளாகத்துக்கு வெளியில அறைகளை எடுத்து தங்கி படிக்கிறாங்க. இது போன்ற சோதனைகளால குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்கள் மீது பெற்றோர் மத்தியில் அவதூறு பரப்பும் வகையில காவல்துறையின் சோதனை நடத்தப்படுறதா பேசப்படுது. இதனை மறுத்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக், தனிப்பட்ட கல்வி நிறுவனங்களை இலக்காக வைத்து சோதனை நடத்தல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. கல்வி நிலைய வளாகங்களுக்கு வெளியில அறை எடுத்து தங்கி மாணவர்களுக்கு சிலர் விற்பதாக கூறிய அவர், கல்லூரியை விட்டு நின்றவர்களை கண்காணித்து வருவதாகவும் கைதான மாணவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி நிலையங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. சென்னை மாநகர்ல இது போன்ற சோதனைகள் நடத்தப்படுவது புதுசு கிடையாது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில தாம்பரம் காவல் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையில திடீர் சோதனை ஒன்று நடத்தப்பட்டது. அப்போ கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் ஆகிய பகுதிகளில் இருக்கிற தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல நடந்த இந்த சோதனையில 1/2 கிலோ கஞ்சா, 6 கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஆயில், ஹூக்கா இயந்திரம் இது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டதா காவல்துறை தெரிவிச்சிருக்கு. இந்த வழக்குல கல்லூரி மாணவர்கள் உட்பட
21 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில கஞ்சா சாக்லேட் புழங்குவது மிகவும் ஆபத்தானது, இதன் அபாயத்தை அரசு உணர வேண்டும் அப்படின்னு புகையிலை கட்டுப்பாட்டுக்கான தமிழக அமைப்பின் நிறுவனர் ஸ்ரில் அலெக்சாண்டர் குறிப்பிட்டிருக்காரு. 2016ஆம் ஆண்டு வட சென்னையில கஞ்சா சாக்லேட் சாப்பிட்டதால 9ஆம் வகுப்பு பள்ளி சிறுவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அந்த சிறுவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு கஞ்சா சாக்லேட் புழக்கத்தை காவல்துறை கட்டுப்படுத்தியதோடு இப்போ அதிக அளவுல பிடிபட்டிருக்கிறது அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவலா இருக்கு. காவல்துறையோட சோதனை தொடர்ந்தாலும் தடுப்பதற்கு எந்த முயற்சிகளும் எடுக்கப்படுவதில்லை அப்படின்னு ஸ்ரில் அலெக்சாண்டர் குறிப்பிட்டிருக்காரு. பயன்பாடு அதிகமா இருக்கிற இடத்துல போதைப் பொருள் பழக்கம் இருக்கும். தகவல் தொழில்நுட்ப பூங்கா, கல்வி நிலையங்கள் ஆகியவற்றை மையமா வைத்து போதை வர்த்தக கும்பல் செயல்படுகிறது. இதுல கோடிக்கணக்கான ரூபாய்கள் புழங்குதுன்னு சொல்றாரு குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் தேவநேயன் அரசு. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில போதைப் பொருள் பிடிபட்டால் சிறார் நீதி சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யறதில்ல என்று சொல்ற ஸ்ரில் அலெக்சாண்டர், அவ்வாறு வழக்கு பதிவு செய்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம், 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எச்சரிக்கிறாரு. இப்போ சாதாரண பிரிவுகள்ல 500 அதிகபட்சம் 5000 ரூபாய் வரையிலும் அபராதம் விதிக்கும் பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யறதால குற்றங்கள் அதிகரிக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான வலைப்பின்னல் மிக எளிதாக வேலை செய்வதாக கூறும் தேவநேயன், போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடம் மற்றும் புழங்கும் இடத்துக்கு இடையில் அதிக தரகர்கள் இருக்கிறதாகவும் யார் மூலம் கைமாறியது என்ற தகவல் வெளிவருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்துடைய அனைத்து பகுதிகளிலுமே சென்னை புறநகர்ல இயங்கும் கல்வி நிறுவனங்கள்ல பல லட்சங்களை நன்கொடையாக கொடுத்து மாணவர்கள் படிக்க வராங்க. அவர்களுடைய நலன்ல அக்கறை செலுத்த வேண்டிய கடமை கல்வி நிறுவனங்களுக்கும் இருக்குன்னு தேவநேயன் அரசு குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்துல இருக்கிற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் கலாச்சாரமும் அதனால் ஏற்படும் வன்முறை கலாச்சாரமும் அதிகரித்து வர இந்த நிலையில தமிழக அரசுடைய 7 திட்டங்களின் சாதனைகளை விளக்கும் வகையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற விழா சென்னையில நடைபெற்றது. யாரை ஏமாற்றும் செயல், யாரை முட்டாளாக்கும் நிகழ்ச்சி என அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.